Hi friends, welcome to MK Vlog. So in this video mango cake எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். So mango cake செய்யிறதுக்கு தேவையான ingredients பாத்தீங்கன்னா 3 eggs எடுத்துக்கணும். அதுக்கு அப்புறம் வந்து 200 grams of butter, vanilla essence, baking powder, அப்புறம் 200 grams of maida, 150 grams of sugar எடுத்துட்டு அதை நல்லா மிக்ஸில போட்டு grind பண்ணி பவுடர் ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் மேங்கோ பியூரி. ஸோ மேங்கோ பியூரி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஃப்ரெஷ் நேச்சுரல் மேங்கோ, ஒரு பங்கனப்பள்ளி மேங்கோ எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபுல்லாக ப்ராப்பராக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 50 grams ஆஃப் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதான் மேங்கோ பியூரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கக்கூடிய 200 grams ஆஃப் மைதா கூட வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சீவ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுக்கு சீவ் பண்ணுறோம் அப்படின்னா மைதாவில் வந்து ஏதாச்சும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுனாக்க அதை செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கும், அதுவும் இல்லாமல் நம்மளோட பேக்கிங் பவுடரும் மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் நம்ம சீவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க 3 எக்ஸை வந்து மிக்சரில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ண எக்கோட 200 grams ஆஃப் பட்டரை ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த மைதாவை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணிக்கணும். ஸோ மீன்வைல் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஓடிஜி அவனை வந்து 180 degree Celsius பேக் மோட் 10 minutes ப்ரீ ஹீட்டிங் வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மைதா மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அதனால் சும்மா கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய வெனிலா எசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணணும். ஸோ வெனிலா எசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணலாம். சில பேருக்கு அந்த எக்கோட ஸ்மெல் பிடிக்காது, அப்போ வந்து நீங்கள் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 1.5 ஸ்பூன் போட்டாலே மேக்ஸிமம் போதும். நெக்ஸ்ட்டு வச்சிருக்கக்கூடிய மேங்கோ பியூரியில் வந்து 2/3 எடுத்து நீங்கள் இதில் இந்த புட்டிங்கில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலாக மேங்கோ கேக்கான புட்டிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த புட்டிங் எடுத்து நம்ம வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இந்த வெசலில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பட்டர் பேப்பர் போட்டிருக்கோம், அதெல்லாம் ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த வெசலில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வச்சிருக்கக்கூடிய மேங்கோ புட்டிங்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அவன் ப்ரீ ஹீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எடுத்து நம்ம இதை வந்து அவனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். 30 to 40 minutes நீங்கள் பேக் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்மளுக்கு கேக் பேக் ஆகி வந்துருச்சு. ஸோ கேக் பேக் ஆகிடுச்சு என்னென்னு பார்க்குறது நம்ம சென்டரில் வந்து ஒரு ஸ்டிக்கையோ இல்லை நைஃபோ வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்தோன்னா எதுவும் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நல்லா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்மளுக்கு கேக் நல்லா பேக் ஆகி ப்ராப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம கேக்கை வந்து இன்னொரு ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த மேங்கோ பியூரியில் வந்து 1/3 தனியாக எடுத்து வச்சுருந்தோம், அதை மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்ளை பண்ணால் டேஸ்டியான எம்மி மேங்கோ கேக் ரெடி ஆயிரும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு யாராவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.